அத்தை வீட்டுல இல்லையா? இருக்காங்க. இது என்ன வேஷம் அத்தா? எத்தனை தடவை சொல்றது இந்த மாதிரி கிழட்டு வேஷம் போட்டுக்க வேண்டான்னு. இப்படி இருந்தா நான் உங்களை கல்யாணமே செய்துக்க மாட்டேன். ரொம்ப சரி. பாண்டியா, இந்த உலகத்துல துப்பறி சிங்கம் எங்கேயாவது கல்யாணம் பண்ணிக்குமா? நான் பார்த்ததே இல்லையா. கேட்டியா? அது போகட்டும், எனக்கு ஒரு பாட்டு கத்து கொடுங்க. பாட்டா? பாண்டியா, இந்த உலகத்துல துப்பறி சிங்கம் எங்கேயாவது பாடுமா? சிங்கமாவது பாடுறதாவது கர்ஜிக்கும் கர்ஜிக்கும். எங்க கர்ச்சனை பண்ணு. அப்படியே குதிரை, பூனை, நாய். இருப்பா இருப்பா. அப்பா இரு இரு இரு. இது பணக்கார வீடு. பணக்கார வீட்டு நாய் மாதிரி கத்து. அத்தே. ராஜு, என்ன இது? பள்ளிக்கூடத்தை கவனிக்காம எங்க போனேன்? மாமா உன் பேர்ல ரொம்ப கோவமா இருக்காரு. நான் என்னத்த செய்யறது? அவன் எரும மாட்டை காணுன்னு அழுதுகிட்டு வந்தான். அதை தேடி கண்டுபிடிச்சு கட்டி போட்டுட்டு வர்றேன். ஊர்ல இருக்கிற ஆடு மாடெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்களே, எங்க அக்காவை கண்டுபிடிக்க கூடாது? இது என்ன பிரமாதம்? நான் என்ன கையால் ஆகாதவனா? அத்தை சொல்லுங்க, சரியா தேதி வாரியா சொல்லுங்க. எப்ப காணாம போச்சுது? 16 வருஷத்துக்கு முன்ன கும்பகோணம் மாசி மகத்துக்கு போனோம். அங்க ஒரே கூட்டம், சொல்ல முடியாது. குழந்தைய வேலைக்காரிக்கிட்ட விட்டுட்டு குளிக்க போனோம். குழந்தை பொம்மை கேட்டாளாம். அந்த பைத்தியக்காரி குழந்தைய விட்டுட்டு கடைக்கு போனாளாம். பொம்மையோட வந்து பார்த்தா குழந்தை காணல. பாண்டியா எழுது. 16 வருஷத்துக்கு முன்னே மாசி மாசம் கும்பகோணம். அப்ப குழந்தைக்கு என்ன வயசு இருக்கும்? சுமாரா 4 வயசு. 4 வயசு. அங்க அடையாளங்கள் இல்லப்பா, மகாலட்சுமி மாதிரி இருப்பா. மகாலட்சுமி மாதிரி. சரி, ஏதாவது மச்சங்கச்சம் இருக்குதப்பா. வலது கால் கட்டை விரலுக்கு மேலே காசளவு மச்சம் இருக்கும். போதும், இது போதும். சரியான ஆதாரம் கிடைச்சு போச்சு. பாண்டியா எழுது. வலது கால். ஏத்தேன் குழந்தை காணாம போச்சுதே, அப்ப ஏதாவது நகை? அதிகமா ஒண்ணுமில்லை. ஒரு புலிநக மாலை மட்டும் போட்டிருந்த. போதத்தே போதும். எனக்கு 6 மாசம் டைம் கொடுங்க, நான் தேடி கண்டுபிடிச்சிடுறேன். 6 மாசம் என்னப்பா, 6 வருஷம் ஆனாலும் சரி, குழந்தைய பார்த்தா போதும். அத்தே நீங்க கவலைப்படாதீங்க, நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். பாண்டியா வணக்கம். வணக்கம். இந்த ராஜு இங்க வந்தானா? அத போறது அத்தான் தானே. ராஜு இங்க வா. இப்ப உன்னை என்ன செய்ய போறேன்னு தெரியுமா? தெரியும் தெரியும். தெரிஞ்சுதானே வாத்தியார் வேலையை நானே ரிசைன் பண்ணிட்டேன். நல்ல வேலை செஞ்சு உடனே பத்திரிகை விளம்பரம் செய். பரந்த நோக்கம் உள்ள BA படிச்ச 2 இளைஞர்கள் தேவைன்னு. ஆமா அப்பா, சங்கீதம் தெரிஞ்சவங்களாகவும் இருக்கட்டும். சரி மாமா, ஆம்பளைங்க சங்கீதம் ஒரு சங்கீதமா, பொம்பளைங்களா இருந்தா பிரமாதமா இருக்கும். அப்ப அதுல ஒருத்தர் பெண்ணா இருக்கட்டும். ஆமா அப்பா, நான் வாத்தியார் கிட்ட சங்கீதமும் வாத்தியார் கிட்ட இங்கிலீஷும் கத்துக்கிறேன். சரி அப்படியே செய். ராஜு சம்பளம் ஆணுக்கு 200, பெண்ணுக்கு 250. இடவசதி சாப்பாடு இலவசம். மாமா எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன? 2 பேரும் தம்பதிகளா இருந்தா பாதி செலவு மிச்சம். 2 வீடு 2 குடும்பம் தேவையில்லை. என்ன சொல்றீங்க? தெரியும் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். ஆனா இந்த காலத்துல நம்ம தமிழ்நாட்டுல BA படிச்ச தம்பதிகளா கிடைப்பாங்களா? அதுவும் சங்கீதம் தெரிஞ்சவங்களா? ஓ, கொள்ளையா கிடைப்பாங்க. இப்ப இடறி விடுற இடமெல்லாம் BA தானே. மாமா இந்த பொறுப்பை என்கிட்ட விட்டுடுங்க. ஒரே வாரத்துல 9 ஜோடிகளை உங்க முன்ன நான் கொண்டாந்து நிறுத்துறேன். சரி அப்படியே செய். பாண்டியா எழுது. BA படிச்ச சங்கீதம் தெரிஞ்ச ஒரு ஆணும் பெண்ணும் தேவை. சம்பளம் முறையே 200, 250 கொடுக்கப்படும். சாப்பாடு இடவசதி இலவசம். ஆனால் இருவரும் தம்பதிகளாக இருக்க வேண்டும். அதோட நம்ம விலாசத்தையும் எழுதிக்க. மிஸ்டர் ராஜு, துப்பறியும் சிங்கம், மாஜி தலைமை ஆசிரியர், தற்காலத்து காரியதரிசி, மகாலட்சுமி ஆரம்ப பள்ளி, ஆண்டிப்பேட்டை போஸ்ட். அத்தே அத்தே எனக்கு ஒரு யோசனை தோணுது. நம்ம மகாலட்சுமி பத்தி தகவல் கொடுக்கறவங்களுக்கு 2000 ரூபாய் சன்மானம் கொடுக்கலாமா? 2000 என்ன, 3000 கொடுக்கலாம். அப்படியா? பாண்டியா இதையும் எழுதிக்க. 3000 ரூபாய் சன்மானம். காணவில்லை. 16 வருடங்களுக்கு முன்பு கும்பகோணம் மாசி மகத்தன்று மகாலட்சுமி என்ற பெண் குழந்தை காணவில்லை. அப்போதைய வயது 4. அடையாளங்கள்: சிவந்த மேனி, மகாலட்சுமி போன்ற உருவம், கழுத்தில் புலி நகமாலை, வலது காலில் காசளவில் மச்சம். சாகர
मनमे रागरसामृत यागयोग त्याग भोगभाग्यं तरुमे यागयोग त्याग भोगभाग्यं तरुमे रागरसामृत पानमे दीनमे संगीतमे वो मनमे रागरसामृत सदा शिवमय मेनु नाद ओंकार स्वर सदा शिवमय मेनु नाद ओंकार स्वर ज्ञान में जीवन मुक्ति सुगम कानु में ज्ञान में जीवन मुक्ति सुगम कानु में मन में रागरसामृत गान में दीन में संगीत में वो मन में रागरसामृत குட் மார்னிங் மிஸ் மேரி. குட் மார்னிங் சார். என்ன வேற ஊருக்கு மாத்திட்டாங்க. நாளைக்கே புறப்படுறேன். நாளைக்கேயா? ஆமா, போகாம இருக்க முடியுமா? சர்க்கார் உத்தியோகம். உங்களுக்கு இதை தவிர வேற ஏதாவது டியூஷன்கள் இருக்கா? எதுவும் இல்ல, இந்த ஒரு வருமானம் தான் சார். அப்படியா? அப்போ என் சிநேகிதர் தன் கம்பெனியில வேலை காலி இருக்குதுன்னு சொன்னார். போய் பாக்குறீங்களா? ஆக நீங்க சிபாரிசு செய்யுங்க. ஹார்ட். இந்தா. தேங்க்ஸ். குழந்தைக்கு சாரீர் நல்லா இருக்குது. சங்கீதத்தை நிறுத்தாதீங்க. ஹார்ட். குட் பை. குட் மார்னிங். மோகன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். மோகன் இல்லீங்களா? உள்ளே இருக்கா? மிஸ்டர் பாலு, ஐ ஆம் சாரி டு சே, எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இந்தாங்க உங்க சம்பளம். என்ன செய்யலாம் சார்? நீங்க ஊர் ஊரா மாறணும், நாங்களும் வீடு வீடா தேடணும். உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது ஒரு சிபாரிசு லெட்டர் கொடுத்தீங்கன்னா. ஆஹா, என் சிநேகிதன் ஏதோ வேலை காலி இருக்குன்னு சொன்னா லெட்டர் கொடுக்குறேன். தேங்க்ஸ். மோகன் நல்லா படிக்கணும் என்ன? குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? நானா வரல, அவங்களா அனுப்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது சிபாரிசு கடிதம் கொடுத்தாரா? நான் கேட்கல. கேட்டா மாத்திரம் கொடுக்க போறாரா? நான் கேட்டு கூட கொடுக்கல. இப்ப நீங்க எங்க போறீங்க? வீட்டுக்கு தான். அடையாறு. பின்ன இந்த பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறீங்களே, உங்க ஸ்டாண்ட் அங்க இல்ல? ஜெனரல் ஹாஸ்பிட்டல் என் ஸ்நேகிதி இருக்கிறா, பார்க்க போகணும். நீங்க? மயிலாப்பூர். பின்ன எங்க இருக்கிறீங்களா? சைனா பசாருக்கு மருந்து வாங்க போகணும். பாருங்க, என் ஸ்நேகிதி ரொம்ப சீக்கா இருக்கிறா. என் பாட்டி ரொம்ப சீரியஸா இருக்கிறா, மருந்து வாங்க போனோம். நீங்களே சொல்லுங்க, பாட்டி முக்கியமா, செய்தி முக்கியமா? என்ன அது? எக்ஸ்கியூஸ் மீ. குட் பை.